மிக எளிமையான காரணம். இன்று மக்கள் ஆங்கில கல்வி திட்டத்தினால மக்கள் மனதில் இந்த உடம்பும் உடம்பு சார்ந்த விஷயங்களும் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் பதிஞ்சிருக்கு. எனக்குள்ள இன்னொன்று இருக்கு, ஆத்மா இருக்கு. இந்த ஆத்ம முன்னேற்றம் தான், அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு புகட்டப்படவில்லை. நமக்கு என்னதான் புகட்டியிருக்காங்கன்னா, உலகிய இன்பங்கள் தான் முக்கியம், இந்திரிய சுகங்களை அடைவதுதான் மனித வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்னு புகட்டியிருக்கார் ஆங்கில கல்வி முறையினர். ஆன்மா முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புகட்டப்படவில்லை. ஆன்மா ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நீங்க போய் கேட்டு பாருங்க, என்னன்னா ஆன்மா ஒன்று இருக்கிறதே தெரியாது. நான் பல குற்றங்களை திரும்பி கேட்டாலும், நீ இப்போ கேட்டாச்சுன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் உடம்பு இருக்கா? ஆமா. உயிர் இருக்கா? ஆமா. என்னைக்காக போய்ங்களா? ஆமா. இந்த மூணையை எல்லாரும் மறுக்கல. இங்க யாரும் மறுக்கிறீங்களா? இந்த மூணை ஒத்துக்கிறீங்களா? மறுக்கிறீங்களா? உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, என்னைக்காக சாகும். ஒத்துக்கிறீங்களா? மறுக்கிறீங்களா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? மூணு உண்மைதான் ஒத்துக்கிறவங்க கை கொடுக்கணும். சாமியெல்லாம் மாட்டிட்டு இல்ல இந்த மூணே ஒத்துக்கல, இல்ல மூணுல ஏதோ உண்மையோ ஒத்துக்கல, எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எந்த எதிர்த்து உடன்பாடு இல்லை. உயிர் ஏன் ஒத்துக்கல? இதை தாண்டி ஒரு நிலை இருக்குல்ல. இல்லை, நான் சொன்ன இந்த மூணு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு, சாவம். சாவம் சார், சாவம் சாவம். நீங்க என்ன சாவண்டி? சாவம். இப்போ சாவம் எப்போ வரும்? உடம்பு அழியும். நான் உடம்பு இல்லை, நான் உயிரை பெறுகிற உணர்வு வந்தால் தான் நாம் சாக மாட்டோங்கிற உணர்வு இல்லையா? நான் உடம்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால்தான் நான் சாக மாட்டேங்கிறது வரும். ஆனா பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நாம் உடம்பு. அதனால எல்லாரும் என்ன சொல்றோம்? உடம்பு அழியும், நாம அழிய மாட்டோம், நாம சாக மாட்டோம். அதனால